கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நாம் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது, உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். மீண்டும் வாசிக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5வது வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உன் தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்கள் மேலே அவர் சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. மணவாளன் மணவாட்டி மேலே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அதே போல் கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் மனசு அப்படி பூரிப்பாகும். அல்லேலூயா. என் பிள்ளைங்க அதிகாலையில் வந்து தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் செபித்து கொண்டு இருக்கீங்க, ஆராய்த்து கொண்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். அது உதாரணமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கணவன் மனைவி உறவு எப்படி சந்தோஷமாக இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் நம்ம மேல் சந்தோஷமாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, சபையாகிய நம்மை ஆண்டவர் மணவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. எல்லாரும் சொல்லாங்களா? அவர் மணவாளன், ஏசப்பா புகழ் சொல்லுப்பா ஏசப்பா மணவாளன், நான் மணவாட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அப்போ மணவாட்டி மேலே ஆமென் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். கல்யாணம் ஆகும்பொழுது ஆமென், பொண்ணு பார்க்கும்பொழுது நான் ஒருத்தர் பார்த்தேன், பொண்ணு வெக்கப்படுறதே இல்லையோ, மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்படுறாரு, ரொம்ப வெக்கப்படுறாரு. அப்போ வண்டியில் போகும்போது அவர், மாப்பிள்ளை பொண்ணு எப்படி பிடிச்சிருக்குவா, போங்க ரொம்ப வெக்கமாக இருக்குது, நல்லா ஞாபகம் பாருங்கள் அவர் சொன்னபோது. ஆமென். நான் அப்போ போன பெரியக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பொண்ணு வெக்கப்படும், ஒரு சிலர் வந்து பசங்க வெக்கப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மணவாட்டி மணவாளன் மேலே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அதுபோல அவங்க நம்ம மேலே ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், மன மகிழ்ச்சியாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு அரவணைக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் தான் வந்து சாரால் சொன்னாங்க ஆபிரகாம் பார்த்து, ஆண்டவரே என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, என்னை ஆண்டு கொள்கிறவரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, என்னை போஷிக்கிறவரே, என்னை வழி நடத்துகிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே என்று தான் கணவனை பார்த்து ஆண்டவரே. இப்போ இருக்கிற மனைவி என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே சொல்கிறது கிடையாது, வாயில் வரதுலாம் அவன் இருக்கிறான் பாரு, இவன் இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கடவுள் நம்ம மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்த்து மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது, பெண்பால் அடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இது நம்ம ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை சபைக்குள்ளாக்குற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நாம் யாவருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்கிற மணவாட்டியாக இருக்க வேண்டும். அவரை மணவாளனை சந்திக்கும்படியாக, மணவாளுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கும்படியாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் இருக்கும்படியாக, ஆமென், அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கும்படியாக இந்த காலை வேளை ஒப்பு கொடுப்போமாக. இன்னொரு வாசம் சொல்கிற பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வாசம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. எத்திராம சொல்கிறீங்க? ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்குறாருன்னா, கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும், நீதி உள்ள கன்னியாக இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம கற்புள்ள கன்னிகளாக இருக்க வேண்டும், பாவமுள்ள கன்னிகளாக இருக்கக்கூடாது.
அசுத்தமுள்ள கன்னிகளாக இருக்கக்கூடாது, அலங்கரிக்கப்பட்ட கன்னிகளாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்கிற கன்னிகளாக இருக்க வேண்டும், மணவாட்டி போல இருக்க வேண்டும், அலங்கோலமாக நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே மணவாளுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்காலம் ஊதும் பொழுது தேவ தூதரோடு அவர் இறங்கி வரும் பொழுது நாம் மணவாட்டியாக, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக நாம் எதிர்கொண்டு போவோம். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? நம்மளுக்கு வயதாக இருக்கலாம், முடி நரைச்சிருக்கலாம், தோல் சுருங்கி இருக்கலாம், பல்லு கொட்டி இருக்கலாம், ஆனால் உள்ளுக்கு ஆவி அது இளமையாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷன் நாளுக்கு நாளுக்கு பழுதாக்கப்பட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி மணவாட்டினுடைய அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல ஆகி கொண்டு இருக்கிறது. திருப்பி நாம சொல்றீங்க, நம்மளுக்கு தோற்றத்தின்படி பார்க்குற தேவன் அல்ல, நம்ம உள்ளுக்கு ஆவி இளமையாக தான் இருக்கிறது. திருப்பிராமன் சொல்கிறீங்க, இங்கே கண்ணை மூடும் பொழுது அங்கே மணவாளனுக்கும் நம்ம கண்ணை திறக்கப்பட வேண்டும், யாருமே கைவிடப்படக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது, ஆண்டு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஆண்டு மணவாளன் கூட நம்ம சந்தோஷமாக இருக்க நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா! எவ்வளோ ஒரு பாக்கிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார பாருங்க. அல்லேலூயா! பொண்ணு பார்க்க போனால் எல்லாருக்கும் ஒரு சில ஆசை இருக்கும். பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கலராக இருக்கணும், ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது, முடி நீட்டாக இருக்கணும். அல்லேலூயா! மூக்கும் எப்படி இருக்கணும்? மூக்கும் பாருங்கள், மூக்கு மூலியமாக இருக்கணும். அல்லேலூயா! மூக்கே முழுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போல்லாம் வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்கும்போது அது எதிர்பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும். வயதான பாட்டியாக இருந்தாலும் அந்த நாளில் ஒரு 40-50 வருஷம் அந்த டீ எட்டுன்னு வந்து அவன் கொடுக்கும்பொழுது தாத்தா பார்த்த உடனே அவர் மேலே அப்படியே அப்பெல்லாம் டீயில் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படி இல்லை. இன்றைக்கி போய் பொண்ணு பார்த்துருவான்ட்டுனா அப்போவே ஃபோன் நம்பர் வேணும்ன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுறது. திருப்பி நாம சொல்கிறீங்க, எனக்கு பொண்ணு பார்த்தாங்க பாருங்கள். அப்போல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் ஃபோனு காலுக்கு காசு எடுப்பாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, ஃபோன் வாங்கிட்டு போகல, 2 சிம் கார்டு வாங்கிட்டு, ஐடியா சிம் வாங்கிட்டு, அவங்களுக்கு ஒரு சிம்மு எனக்கு ஒரு சிம்மு போட்டுக்கினேன். ஃபோன் வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போலாம் ஃபோன் வாங்கி தரதுல ஒரு என்னாச்சு, ரொம்ப ஒரு பழக்கமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பேசி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒருவருக்கு புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வரும் பொழுது அது சந்தோஷமாக இருக்கும். இதே பேர் நாம சொல்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா! அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அது வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை அரேஞ்ச் பண்ணுற திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வாழ்க்கை தான். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? ஒரே தேவை தான். நிறைய பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களும் சீக்கிரமாக பிரிஞ்சு போனவங்களும் உண்டு, நல்லா வாழ்ந்தவங்களும் உண்டு. எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? ஏற்ற நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வரைக்கும் வாலி பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்குள் அடங்கியிருக்க வேண்டும், அவசரப்பற்றக்கூடாது. எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? வாழ்க்கை விஷயத்தில் நம்ம அவசரப்பற்றக்கூடாது. இந்த நாட்களில், வாலிப நாட்களில் எடுத்ததெல்லாம் மனசுக்குள்ளே பார்க்குறதெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும். என்ன பறக்கும்? பட்டாம்பூச்சி பறக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுப்பா? என்ன பட்டாம்பூச்சி என்ன பறந்துருது அவனுக்கு? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போலாம் வாலிப பிள்ளைகள் பறக்கிறதே இல்லையோ, நிறைய சகோதரிகளுக்கு பறக்குது. அல்லேலூயா! இந்த போன வாரம் பார்க்குறேன் மீசெல்லாம் நினச்சிருக்குது, முடியல நினச்சிருக்கோம். இந்த வாரம் பார்த்தா முடியெல்லாம் கருப்பாக வாழ்ந்துருக்குது, மீசையும் கருப்பாகுது, தலை முடியும் கருப்பாக இருக்குது. எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? அல்லேலூயா! பொண்ணு பார்க்க போனாங்கன்னா பையன் மாப்பிள்ளையா இல்லை அப்பா மாப்பிள்ளை தெரியல, எல்லாம் 2 ஒரே மாதிரியாக இருக்காங்க. ஃபுல்லாக டை அடிச்சிடறாங்க பாருங்கள். அப்போ பட்டாம்பூச்சிலாம் வந்து நீங்கள் வாலி பிரியாத்தில் ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் வார்த்தையிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும், அவசரப்பற்றவே கூடாது. திருப்பிடாமல் சொல்கிறீங்க, வாழ்க்கை விஷயத்தில் எடுத்தங்கவுத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ ஒரே கன்னிகைக்கு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளன் மணவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தர் உங்கள் மேல் மகிழ்ச்சி அடைக்கிறார், உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறார். என் மகளே, என் மகனே என்று அவர் அரவணைத்து பாதுகாத்து நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த உலகத்தை சொல்லுவாங்க, புருஷன் போல மனைவி, மனைவி போல புருஷன். என்ன சொல்றாங்களோ பொண்டாட்டி அப்படியே செய்யுதுப்பா. பொண்டாட்டி என்ன சொல்றாங்களோ
புருஷன் அப்படி செய்கிறாங்க பாருங்க. அப்போ ஒரு சில குணங்கள் கணவனுக்கிட்ட இருந்து மனைவிக்கு வருது, ஒரு சில குணங்கள் மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கு போகுதுங்களா இல்லைங்களா? அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு இருக்கிற குணநலங்கள் மனவாட்டியாக நமக்கு அது வர வேண்டும். அவருடைய குணநலங்கள் என்ன? அவர் அன்புள்ள தேவன், நாமளும் அன்பாக இருக்க வேண்டும். அவர் நீதியான தேவன், நாமளும் நீதியாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மணவாளனுடைய குணங்கள் என்ன இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது, அவருடைய ஏக்கம் எப்படி இருக்கிறது, அதை நாம் அறிந்து புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ்தர்லாம் பார்த்தோன்னா எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணால் தெரியும், நான் கத்த மாட்டேன், அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு சிலருக்கு நல்ல சமையல் செஞ்சால் பிடிக்கும். ரமேஷ் பிரதர், உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சமையல் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்? எது செஞ்சாலும் பிடிக்கும்? காரங்களை தட்டுங்க. எதை செஞ்சாலும் பிடிக்குமா? பிரதர், உங்கள் ஒய்ஃப் என்ன செஞ்சால் பிடிக்கும்? அவர் சொன்ன கோரிக்கை அதே கோரிக்கை தான். சரி, ஓகே. ரொம்ப வயசான தாத்தா, இளமையான தாத்தா, தர்ம தாத்தா, ஆயாக்கு என்ன செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்? சப்பாத்தி செஞ்சால் பிடிக்கும். அவரு என்ன தாத்தா என்ன பிடிக்கும்? குழம்பு சொல்லலாம், எது வேணும் சொல்லலாம். முழு உள்ளத்தோடு கொடுத்தாங்கன்னா எல்லாமே நல்லா பிடிக்கும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எஸ்தர் ஒரு நாள் செஞ்சது ஆமாம், பிரிஞ்சிக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றிருச்சு. அது என்ன சாப்பாடு எனக்கு தெரியல. பிரிஞ்சி மாரியே செஞ்சு அதை தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டாங்க. சாப்பிட்டா பாதி தேங்காய் அரைச்சி பாதி பிரிஞ்சி அரைச்சி. அதுக்கு ஏதோ ஒரு பேராக யூடியூப்பில் பார்த்து இப்போ புருஷனுக்கு பிடிக்கிறது செய்கிறாங்களோ இல்லையோ, எல்லாம் யூடியூப்பை பார்த்து அப்படியே செஞ்சிடறாங்களே இல்லைங்களா? எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்போ மணவாளனுக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கற்புள்ள கன்னியாக நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவருடைய அன்பு குறித்து சொல்லப்பட்டிருக்க பாருங்க. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் பிரதானமான ஒரு மனவாட்டி கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. பக்கத்தில் பசங்க கிறிஸ்து சவுண்டா சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எப்படி அன்பு நம்ம பொழிந்திருக்கிறாரோ அதே போல் நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர் அன்பான தேவன், நாமளும் அன்பான மனவாட்டியாக இருக்க வேண்டும். நாமளும் அன்பான மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது சுனிதா வில்லியம்ஸ் எங்கே போயிட்டு வந்தாங்க? அந்த விண்வெளி மையத்திலேருந்து அவங்க ஒரு வாரம் ஆராய்ச்சிக்காக போயிட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் இருந்திருக்காங்க. கடந்த நாட்களில் தான் வந்தாங்க. அவங்க அங்கே புவி ஈர்ப்பு விசை இல்லாதனால அவங்க அப்படியே மிதந்துனே இருக்காங்க. சாப்பிட்றது போகிறது எல்லாமே அவங்க காமிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காங்க அவங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புவி ஈர்ப்பு விசை ஆண்டு கொடுத்து ஆண்டு நிற்க வச்சுருக்காரு. நான் நினச்சி பார்த்தேன், வெள்ளிக்கிழமை சொன்ன பாருங்க, அந்த புவியீர்ப்பு விசை இங்கே இல்லைன்னா அப்படி நம்ம எல்லாம் எப்படி இருக்கலாம்? அப்படி மிதந்துனே இருக்கலாம். எங்கள் வெயிட்டே தெரியாது. அப்போ எல்லாமே இந்த கேமராலாம் போய் எடுக்க முடியாது. கேமராலாம் இப்படி பறந்துனே இருக்கும். சர்ச்சும் சேர்த்து அப்படி பறந்துனே இருக்கும். சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அழகாக நம்மளுக்கு புவியீர்ப்பு விசை கொடுத்து இந்த இடத்துல உட்கார்ந்து அமரவும் ஆராதிக்கும், குடும்பத்தை நடத்துவோம், படிக்குவோம், வாழ்க்கை நடத்துவோம். கர்த்தர் அவ்வளோ பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த இடத்துக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறாரு. காற்றே இல்லாத இடத்துக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறாரு. அவர் படைச்ச படைப்புகளும் பெரிதாக இருக்கிறது. அவர் உருவாக்கின சிருஷ்டிப்பும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய அன்பு அதை விட பெரிதாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை நான் தியானித்து பார்த்தேன். ஆண்டவர் எது செஞ்சாலுமே எது பண்ணாலுமே அவர் பெரிதாக பண்ணிக்கிறார். சின்னதாக பண்ணிக்கிற தேவன் அல்ல. பூமி அவருடைய பாதபடி, வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது.
பூமி மாதிரி நிறைய கோள்கள் வானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய சமுத்திரத்தையும், அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சிகளையும் நீரூற்றுகளையும், அவ்வளோ பெரிய மலைகளையும் பள்ளங்களையும் மேடுகளையும் அநேக கோள்களையும் அநேக மகத்துவங்களையும் ஆண்டவர் பெரிதாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவர் படைத்தார் என்றால் அது இருக்கிறார், அது ரொம்ப விரிவாக படைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் பெரிதாக இருக்கிறது. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து, சொந்த சரீரத்தை கொடுத்து, முள்மூடி சூட ஒப்பு கொடுத்து, கைகள் கால்கள் மாண்டி அடிக்க ஒப்பு கொடுத்து, அவருடைய அன்பை எவ்வளவா கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார். எது பண்ணாலும் பெரிதா இருக்கிறது. வேற எதுவுமே அவர் கொடுத்து அன்பு காட்டவில்லை. அவர் தண்ணியே கொடுத்து ஒப்பு கொடுத்து, எண்ணெயே நமக்காக ஒப்பு கொடுத்து, அவர் எது பண்ணாலும் பெரியதுங்க. பல சிருஷ்டிப்புகள் காட்டும், பல படைப்புகள் காட்டிலும் இதுதாங்க ரொம்ப பெரிதா இருக்கிறது. எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தது, எனக்காக அவர் இறங்கி வந்தது, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினது. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எதுவும் சொல்றீங்க, நம்ம வாழ்க்கையில பெரிதா அவர் பார்ப்பாருங்க. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார். பெரிதாக கருத்தை செய்வார். பக்கத்தில் நீங்க எண்ணுவதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் புகழ் சொல்லுப்பா. பக்கத்தில் ஒன்று கூட தூக்கும் கலையில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்க வாழ்க்கையில் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல, ஒரு பெரிதாக கொடுக்கிற தேவன். நம்மளுடைய திட்டத்தை கொஞ்சமாக பார்க்க, சின்னதாக பார்க்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய திட்டத்தை பெரிதாக பார்க்கிற தேவன். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கான திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதிலிருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. சொல்லமா, பொழுதிலிருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நாம் பாடுவேன், உந்தன் மகிமைத தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லமா, அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. மணவாளன் மணவாட்டி மேல மகிழ்ச்சியா இருப்பது போல கர்த்தர் நம்ம மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் சந்தோஷமா இருக்கிறார். நம்ம கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும், அன்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும், நீதி உள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், அன்புள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும், நீதி உள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அப்பாவுடைய, அதாவது கணவனுடைய சாராம்சம், அவருடைய குணங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும். அவர் அன்பு கூறுவது போல நாமளும் அன்புள் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அதுதாங்க மணவாளன் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை. பகல் பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாரு, அவர் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் உன் தேவனாய் பரிசுத்தர். சொல்லுங்க, உன் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், உன் மணவாளனாகிய கர்த்தர் பரிசுத்தர் நீங்களும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பரிசுத்தர், நீங்கள் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எது பேராம சொல்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டு பாருங்க. ஒரு பொண்ணு பார்க்க போனால் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இப்படி முடி நீட்டமாக இருக்கணும், மூக்கு மூலியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். ஆனால் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் பொண்ணு பார்க்க கூட்டு போகும்பொழுது ஒரு பையன் சொன்னானா, எனக்கு இப்படி இருக்கணும் பாஸ்டர், பொண்ணு அப்படி இருக்கணும் பாஸ்டர், சிரிச்சா பல்லு தெரியணும், நடந்தா அழகாக இருக்கணும், பேசினா முத்து கொட்டுற மாதிரியே இருக்கணும், நம்ம கண்ணு அப்படி இருக்கணும் இப்படின்னு சொன்னான். அந்த பாஸ்டர் சொன்னாராம், பொண்ணு கூப்பிடாதீங்க, பொண்ணோட ஆயாவை கூப்பிடுங்க. பொண்ணோட ஆயாவை கூப்பிடுங்க. பொண்ணோட ஆயா பல்லு கொட்டி
முடி நரைச்சி தோல் சுருங்கி தடின்னு ஓடுது. அந்த ஆயாக்கு ஒரே சந்தோஷம். பொண்ணு கூப்பிட என் பேத்தியை கூப்பிடாம என்னை கூப்பிட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கிற பவுடர்லாம் லைட்டாக அப்பிக்கினேன். அது வந்து நிற்கிது. அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏம்பா நீ அழகான பொண்ணு கேட்டிய, இந்த பொண்ணு அழகான, இந்த பொண்ணு உனக்கு சொல்லலை. நீ அழகான பொண்ணு கேட்ட பற்றியா, இன்னொரு 30 வருஷம் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு நீ கட்டிக்க போகிற பொண்ணும் இதே போல் கடைசியாக இந்த கிளவி போல தான் கிடைக்கும். கடைசியாக அந்த அழகு எப்படி இருக்கும், கிளவி போல தான் தெரியும். கரெக்டு தானே? இப்போ பொண்ணு பார்க்குற இடத்துல எனக்கு அழகாக வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், கடைசியாக அந்த ஆயை போல தான் கிடைக்கும். கடைசியாக முடிவில் குழந்தை குட்டி பெற்று வளர்த்து கடைசியாக எப்படி இருப்பாங்க, ஆயா போல தான் மாறுவாங்க. தெரியாமல் சொல்கிறீங்க, அதுதான் நிரந்தரம். அப்போ கடைசியாக ஆமாம் எப்படி இருப்பாங்க, பூபதி ஆயா போல தான் இருப்பாங்க. பல்லுலாம் கொட்டி அழகா. எதிராமல் சொல்கிறீங்க. அப்போ அழகு முக்கியம். ஆண்டவர் நம்மளை தோற்றத்தை பார்க்குற தேவனால நம்ம இருதயத்தை பார்க்குற தேவன், நம்மளோட ஆவியை பார்க்குற தேவன், நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவனோ உள்ளந்திரியங்களையும் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம படிச்சிருக்குமா படிக்கலையா, அழகு இருக்கா இல்லையா, வசதி இருக்கா இல்லையா என்று பார்க்கறதுனால கர்த்தர் என்னை ஜனங்கள் என் பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறார்களா, பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா, நீதியாக வாழ்கிறார்களா, கற்புள்ள கன்னிகளாக இருக்கிறாங்களா, என்னோட சித்தத்தின்படி செய்கிறாங்களா என்று ஆண்டவர் அதுதான் பார்க்குறாரு. எதிராமல் சொல்றீங்க. கற்புள்ள கன்னியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், நீதி உள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அன்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி நாம் கைவிடப்படுவதில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. அதே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலம் என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பகல் பசங்க, உன் தேசம், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் உன் குடும்பம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் வாழ்க்கைப்படும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் கிடையாது, கர்த்தரால் ஆணைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். மணவாளன் மணவாட்டி மேல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பது போல கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி ஒரு ராஜா கிட்ட முன்னாடி போனோன்னா அப்படியே குளிக்காமல் மூஞ்சி வடியாமல் போக மாட்டாங்க. அவங்க அலங்கரிக்கப்பட்டு தான் ராஜாவுக்கு முன்னாடி போவாங்க. நல்லா முடி தலை வாரி நல்லா முகம் மேக்கப் பண்ணி நல்லா உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. நாமளும் பரிசுத்தம் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு, ஆமாம் நீதி என்ன போட்டுக்கொண்டு, ஆமாம் அவருடைய அன்பு என்ன அலங்கத்தை மூடிக்கொண்டு அவருக்கு முன்பாக நான் நிற்கிறதாக இருக்க வேண்டும். நம்ம கைவிடப்பட்டவர்களா கைவிடப்படாதவர்களா இருக்கக்கூடாது. நம்ம அசிங்கமான கோலத்தை இருக்கக்கூடாது, பாவத்தில் நிறைந்திருக்கக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் கலந்திருக்கக்கூடாது. பாவத்தில் நிறைந்திருக்கக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் கலந்திருக்கக்கூடாது. இங்கே சொல்கிற வார்த்தைகள் இங்கே கேட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. நாம் மணவாளனுக்கு உண்மையான மணவாட்டி போல இருக்கலாம் இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு வந்து போகிறது மாத்திரம் அல்ல, இங்கே மாத்திரம் வந்து ஆமேன்னு சொல்லிட்டு போகிறது மாத்திரம் அல்ல, நாம் உண்மையான அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான மணவாட்டியாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான மணவாட்டியாக இருக்கும் பொழுதுதான் நம்ம மேல அவர் பிரியமா இருப்பார். பகல் சொல்லுங்க, நாம் சொல்லுங்க, நாம் சொல்லுங்க, நாம் பிரியமான மணவாட்டியாக இருக்கும் பொழுது அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எது பேராமன்னு சொல்றீங்க? ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்திய 25ஆம் அதிகாரம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். மத்திய 25ஆம் அதிகாரம். அதே போல் யோனா ஒரு காரியத்தை, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பாவுடைய அதாவது கண்ணனுடைய குணங்கள் எப்படி இருக்குதோ அந்த குணங்கள் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் இத்தேசத்தில் இருக்கும்பொழுது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தரிசிக்க ஓடி போனேன். நீர் இரக்கமோ மன உருக்கமோ
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன். நம்மளோட மனவாளன் இரக்கமுள்ள தேவன், அவர் மனம் உருக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். மனவாட்டியாக நீங்களும் நாமளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கரங்களை போய் சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இருக்காருன்னா அவருடைய கிருபை இருக்கிறதுங்க. அவருடைய கோபமும் ஒரு நொடி பொழுது, அவருடைய கிருபையோ வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தால் தட்டுன்னு பொட்டுன்னு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை கிருபையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எது பேராம சொல்றீங்க? கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 10 கன்னிகைகள் இருக்காங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்காங்க. புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க தீவெட்டி எடுத்துக்கொண்டு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் ஆவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன் மீண்டும் மீண்டுமாக நாம் பாவத்தில் விழுந்துடுறோம்? வேதம் சொல்லுகிறது, ஆமென், நாய் தன் கக்கினதை மீண்டுமாக தின்னுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பழைய பாவத்தில் போயிட்டு மீண்டும் விழக்கூடாது. நாம் ஆயத்தமுள்ள கன்னிகளாக இருக்க வேண்டும், புத்தி உள்ள கன்னிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் வீட்டு தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோடு கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எத்தனை சொல்றீங்க? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தீவெட்டியும் எண்ணெயும் என்பது நமக்குள்ளாக இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். நம்ம குளிராமல் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். இங்கே சபைக்கு வந்தால் அனலாக இருக்கிறோம், வெளியில் போனால் குளிர்ச்சி ஆயிரும். கிடையாது, ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுதுதான் நம்ம மனவாட்டியாக இருக்க முடியும். பகல் வசனம் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும், ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும், உபத்திரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், ஆவியில் அனலாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியில் அனலாக இருப்பது தான் நாங்கள் தீவெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமத்தில் ஆண்ட சொல்றாரு, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனுதினமும் அனல் மூட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனலை கொண்டு நம்ம உருக்க முடியும், உருவாக்கவும் முடியும். உருக்க முடியும், உருவாக்க முடியும். இந்த தங்கத்தெல்லாம் உருக்கி என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. அபிஷேகம் நம்மளை உருக்கி அது நம்மளை உருவாக்கும், நம்மளை பயன்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. அபிஷேகம், அபிஷேகம் நம்மளை உருக்கி நம்மளை உருவாக்கும். ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவர்கள் தீவெட்டி எடுத்துட்டு போனாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. சபைக்கு வரும்பொழுது நம்ம பைபிளையும் எடுத்துகிட்டு வரணும், பாட்டு பாடுற பாட்டு தாலே எடுத்துன்னு வரலாம், இல்லை செல்ஃபோன் எடுத்து வந்து பாட்டும் பாடலாம். சும்மா கைவீசி அம்மா கைவீசின்னு வரக்கூடாது. கோபி, எங்கள் பைபிள் எங்கப்பா? செல்லுக்குதா? புத்தி உள்ள கன்னிகள்லாம் பைபிள் எடுத்துன்னு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதான் வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியும் அவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெய் எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்கள் இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வந்துவிட்டார். எல்லாரும் கத்தக்க, மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்களோ அவர்களோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசி கதவுகள் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாருங்கள்.
எது பேராம சொல்லுங்க, மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது, நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் கிருபையானவருங்க, அவர் இரக்கமானவருங்க, அவர் மன உருக்கமானவர் என்று சொல்லி சொல்லி மீண்டுமாக பாவத்தை விழுந்து கொண்டு பாவ சேற்றில் கலந்து கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சரி தரப்போகிறார். நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். ஆயத்தமாக இல்லை என்றால் நம்ம கைவிடப்படுவோம். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து சார்ந்து கொண்டிருக்கிற ஒரே காரணம், நான் பரலோகத்து போகும்படியாக, மணவாளனை சந்திக்கும்படியாக, மணவாளன் கூட இருக்கும்படியாக, மணவாளனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டுமாக நாய்த்தான் கக்கினதை மீண்டுமாக தின்னாதபடிக்கு நாம் அனல் கொண்டவர்களாக, அவன் தீவெட்டி பிடித்து கொண்டவர்களாக, எண்ணெய் பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாளனை காண சொல்லுங்க, மணவாளனை காண ஆயத்தமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். நம்ம கைவிடப்படக்கூடாது. மணவாளன் மணவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தர் நம்ம மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நம்ம கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கற்புள்ள கன்னிகையாக, அன்புள்ள கன்னிகையாக, நீதி உள்ள கன்னியாக, பரிசுத்தமுள்ள கன்னிகையாக, அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையாக, ஆயத்தமாக இருக்கிற கன்னிகையாக, எச்சரிக்கையாக இருக்கிற கன்னிகையாக, விழித்திருக்கிற மனவாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வந்து கத்துறாங்க 5 புத்தி இல்லாத கன்னிகள், ஆண்டவரே ஆண்டவரே நாங்களும் வரோம், ஆண்டவரே நாங்களும் வரோம், ஆண்டவரே. ஆண்டு திறக்க முடியலைங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் எல்லாருக்கும் இந்த ஓட்டம் முடியதான் போகுது. எல்லாருக்கும் முடியதான் போகுது. 30 வருஷம் 40 வருஷம் அப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம முடியும் பொழுது நம்ம கைவிடப்படக்கூடாது. அந்த புத்தி இல்லாத மனவாட்டி கேட்குறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நான் பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டேன், கொஞ்சம் எண்ணெய் தான் மறந்துட்டேன். அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. புத்தி இல்லாதெல்லாம் இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த மணவாளனை சந்திக்கும்படியாக, மணவாளன் கூட இருக்கும்படியாக, அல்லேலூயா, அந்த மணவாளன் கூட இருக்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். சொல்லமா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். சொல்லமா, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லமா, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை எல்லாரும் அறிக்கை செய்ய. மீண்டும் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சொல்லமா, அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. அன்பானவர்களே, பெரியமானவர்களே, நம்ம கற்புள்ள கன்னிகளாக ஒப்பு கொடுப்போம். ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்போத நாம் கர்த்தர் நம்ம மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாமளும் அவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாமளும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போ, சோர ஸ்திரீயும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. அன்பானவர்களை, பிரியமானவர்களை, ஆவியானவர் சத்தத்தை காதுகளும் கேட்க கடவன். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. எத்தனை பேர் இந்த இடத்துல கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி சோரம் போய் கர்த்தரில் பின்மாற்றத்தில் மீண்டும் மீண்டுமாக அதை பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமாம். அங்கே ஒரு பிள்ளை பிறகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் என்று பெயரிடு, ஏனெனே இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் வம்சத்தாரை ஒளிய பண்ணுவேன், ராஜ்யபாரத்தை ஒளிய பண்ணுவேன், இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தை நான் ஒளிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் மனவேதனையோடு அங்கே சொல்லிக்கிறது பார்க்கிறோம். லோருகாமா என்று மறுபடியும் ஒரு பிள்ளை பிறக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனெனே நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இனி இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் லோகாமி என்ற பிள்ளை பிறகுது. நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாக இருப்பதில்லை, நீங்கள் ஜனமே இல்லை என்று ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலியமாக ஜனங்கள் பாவத்தில் விலகி பாவத்தில் மூழ்கி பாவத்தில் கலந்து இருக்கும் பொழுது என் ஜனமே இல்லை என்று அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, நீ என் ஜனமே இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. அதே ஓசியா 4:1 சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு வழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் உண்மையும் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. இரக்கம் இல்லாமல் இருக்கீங்க, தேவனை தேடாமல் இருக்கீங்க என்று அங்கே ஓசியா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் சொல்கிறாரு. பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது, இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதன் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருகச்சீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். அன்பானவர்கள், இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, தேசம் பாழாய் கிடைக்கிறது. இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைகள் மாத்திரம் வருகிறது என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்துக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பலமாய் நம்ம மத்தியிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. தேசம் பாழாய் கிடைக்கிறது.
அநேக பேர் பாழான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவியான நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறார். துன்ப நாட்கள் வருவதற்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை இல்லாம நீங்கள் அலங்கோரமான ஒரு மனவாட்டை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் என் ஜனமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இரக்கமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நாம் மனம் திரும்பினால், இந்த நாட்கள் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால், நம்மளை அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக கர்த்தர் மாற்றுவார். மீண்டுமாக நம்ம மேல் பிரியமா இருக்க, நம்ம மீண்டுமாக சந்தோஷப்படுகிற தேவர் கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரை நீங்க உண்மையாக ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் மேல் நீங்க பிரியம் வச்சிருக்கீங்களோ, அவர்கள் மேல் தான் ஆண்டவர் பிரியமா இருக்க முடியும். அதுதான் உண்மை. ஒரு கணவனுக்கு துரோகம் மனைவி பண்ணார் என்றால் கணவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கணவனுக்கு விரோதமாக மனைவி துரோகம் செய்து, பாவம் செய்து, விபச்சாரம் செய்து, வேசித்தனம் செஞ்சாங்கன்னா அந்த கணவன் நிலைமை எப்படி நினச்சி பாருங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் கூட ஆண்டவருக்கு அவருடைய உள்ள உடைகிறது. அவர் மனவேதனைப்படுகிறாருங்க. ஏனென்றால் அவர் மனவாளனாக இருக்கிறார், நாம் மனவாட்டியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் சோர ஸ்திரியை சேர்த்துக்கொள். அங்கே 3 குழந்தை பிறக்கும்போது சொல்கிறாரு, அங்கே நீ ராஜ்யபாரத்தை ஒளிய பண்ணுவேன், இனி உனக்கு இரக்கமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி நான் உங்களுக்கு ஜனமாக உங்கள் தேவனாக இருப்பதில்லை என்று அவங்க ஆண்டவர் புலம்புறாருங்க, வேதனைப்படுறாருங்க. என் ஜனங்களை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவர் பிரியமாக தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் புலம்பக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. மனவாட்டி கணவனுக்கு துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே போல தான் நம்ம துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் துரோகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. காது உள்ளவன் ஆவியான சொல்லுகிற சத்தத்தை கீழ்ப்படிங்க, வாழை பிள்ளைகளை கவனிங்க. அநேக பேர் நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவருக்கு விரோதமாக. அநேக சகோதரர்களை ஆண்டவருக்கு நாம் துரோகம் பண்ணியிருக்கிறோம், சகோதரிகள் துரோகம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல தேசம் பாழாய் போயிருக்கிறது. பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பள்ளிகளோடு கூட இரத்த பள்ளிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். நம்ம வாழ்க்கை புலம்புற நாட்கள் வரக்கூடாதப்பா. நம்ம குடும்ப புலம்புற நாட்கள் வரக்கூடாதம்மா, மிஞ்சி போகக்கூடாதம்மா. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது, நீ என் ஜனமே இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யக்கூடாது. அவர் மனவாளனுங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவார். ஒரு வானத்தை பூமி படைத்த தெய்வங்க. நம்ம கற்புள்ள கன்னியாக இருக்கும்படியாக அவர் ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறார். நாமளும் தரமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த காலை வெள்ளம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இரக்கமுள்ள தேவன் ஐயா, இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்கள் வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. என் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை பார்த்து, என் ஜனங்களை பார்த்து என் ஜனமே இல்லை என்று சொல்லக்கூடாதப்பா. தேசம் புலம்பும் என்ற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதப்பா. உமக்கு பிரியமாக எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்கள் கிருபை தாங்க. வாழை பிள்ளைகள் ஒரு நிமிடம் கண்களை மூடி, முடிஞ்சவங்க எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் வாழை பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆண்டவர் புலம்பக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாதுப்பா. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் என்ன தர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு தெரியும். அடங்கி காத்திருக்க வேண்டும். ஏசப்பா, யோசேப்பு போல, ஏசப்பா தீமத்தை போல உன் வாழை பிரியத்தில் ஒரு ஆசிரியர் பண்ணாதபடிக்கு உன் வாழ்க்கை நாட்களை வீணு கழிக்காது. ஆண்டருக்காக ஓடு, ஆண்டருக்காக இன்னும் வேகம் விடு, இன்னும் மியூசிக் கற்றுக்கோ, இன்னும் ஓடு. ஆண்டருக்காக என்ன செய்ய முடியும் செய். அன்பான சகோதரிகளே, ஆண்டருக்காக என்ன செய்ய முடியும் என்று ஓடுங்க. அன்பான சகோதரிகள், ஆண்டருக்காக என்ன செய்ய முடியும்? ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டர் நம்ம மேல் பிரியமாக தான் இருக்கிறார். அதுபோல் ஆண்டர் நான் பாவம் செய்யும் பொழுது ஆண்டர் வேதனைப்படுறாருங்க. என் ஜனமே இல்லை என்று அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர் வேதனையோடு சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தை நான் ஒளிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்பா. ஓசியா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் மனவேதனை படைக்கிறதை பாருங்க. தகப்பனே, உங்கள் கரங்களை ஒப்புக்கொண்டு செபிக்கிற ஆண்டவரை, நாங்கள் கற்புள்ள கன்னிகளாக இருக்க கிருபை தாங்கப்பா. அன்புள்ள கன்னிகளாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கற்புள்ள மனவாட்டியாக இருக்க கிருபை தாங்கப்பா.
அன்புள்ள கன்னிகையாக இருக்கிற மணவாட்டியாருக்கு கிருபை தாங்கப்பா. நீதி உள்ள கன்னிகையாக மணவாட்டியாக கிருபை தாங்கப்பா. ஐயா, உண்மை போல நாங்கள் வாழணுமே, மணவாளன் போல மணவாட்டி இருக்கணுமே, உம்முடைய சுபாவங்க எங்களுக்குள்ளாக வரணுமே, உம்முடைய சித்தம் எங்களுக்குள்ளாக நிறைவேறணுமே. ஏசப்பா, உம்முடைய குணங்கள் எங்கள் குணங்களாக மாறட்டும், உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டும், உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களாக மாறட்டும். ஆண்டவரே, ஏதோ நாங்கள் கடமைக்கு வாழ்வது, கடமை சபைக்கு வருவது மாத்திரம் இல்லைப்பா, முழு இருதயத்தோடு வாஞ்சியோடு ஏக்கத்தோடு ஆண்டவர் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உங்களுக்கு நாயகர், அவரே உங்களுக்கு நாயகர் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 54 அவன் நீங்கள் 5 வாசித்து பார்த்தோன்னா, கர்த்தரே உங்களுக்கு நாயகராக இருக்கிறார். நாயகர் என்றால் கணவர். உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர், உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர். சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கைவிடப்பட்டு மனம் தெரிய போலவும் இளம் பிரியாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனையை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஐயா, நாங்கள் அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள கன்னிகளாக இருக்கு மீண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலவீனங்களை மாற்றுங்க, எங்கள் குற்றங்களை மாற்றுங்க, உமக்கு பிரியமானது செய்ய எங்களை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பண்படுத்துங்க. உம்முடைய யூசப்பின் ரத்தத்தினால் கழுவி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களை, என் பிள்ளைகளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை கொண்டு இந்த ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்தும்படியாக, ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக, அநேக 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பாத்திரமாக எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லா நாட்களிலும் நீங்கள் தேவதூதர்கள் கொண்டு பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதலுக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.